வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சமூகம் தொடர்பான செயற்திட்டங்களை உங்கள் முன் கொண்டு வருவது எங்களுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. இந்த வகையிலே தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய மெய் வல்லுநர் போட்டி 2026 மிக விரைவில் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பான ஆயத்தங்களில் பாடசாலை குழுமம், விளையாட்டுத்துறை பிரிவு மிகவும் ஆர்வமாக, மிகவும் விறுவிறுப்பாக இந்த ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி தொடர்பான விவரமான விடயங்களோடு அவர்களை இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் சுபாஸ்கரன் சிவலிங்கம் விளையாட்டுத்துறை பிரிவினுடைய நிர்வாக பொறுப்பாளராக இருக்கின்றார். அதேவேளை துஷ்யந்தி பாலசுந்தரம் வரலாற்று பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் இருவரை நாங்கள் இன்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். நல்லது. விளையாட்டுத்துறையோட உற்சாகமான கோடை காலம் வந்து விட்டாலே உற்சாகம் பிறந்துவிடும். அந்த உற்சாகத்தில் நாங்கள் மாத்திரமல்ல, குழந்தைகளையும் அந்த உற்சாகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தாயகத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கும்போது விளையாட்டோடையே எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது இல்லையா? அதிகமான நேரம் நாங்கள் மைதானங்களில் தான் எங்களுடைய விளையாட்டுகள் பாடசாலை காலங்களிலும் இருந்தது, பாடசாலை நேரங்களிலும் இருந்தது, பாடசாலையை கடந்து இருந்தது. இப்பொழுது தமிழர் கலை கல்வி நடுவம் மெய் வல்லுநர் போட்டியை நடத்த இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் உங்களோட பேச இருக்கிறோம். இந்த போட்டியை நீங்கள் நிகழ்த்துவதற்கான காரணம் என்ன? பொதுவாக தமிழ் சிந்தனைகளை, தமிழ் அறிவை கொடுப்பதற்காக நீங்க முழுமூச்சாக பல திட்டங்களை நீங்க மேற்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது உடல் வலுவுக்கான முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் நடத்துவதற்காக, கோடை காலங்களில் நடத்துவதற்கான காரணம், நோக்கம், பின்னணி என்னன்னு சொல்லுங்க. அது போகலாம். பொதுவாக ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துறதால மாணவர்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதா இருக்கட்டும், அவர்களுடைய மன அழுத்தங்களை குறைக்கிறதா இருக்கட்டும், குழு மனப்பான்மை ஏற்படுத்துவதா இருக்கட்டும், மற்றது தலைமைத்துவ பண்புகள் மற்றும் தன்னம்பிக்கை போன்ற விடயங்களை வளர்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற விடயம், கல்வியின் திறனை மேம்படுத்தல், இவையெல்லாம் ஒரு பொதுவாக நாங்கள் ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துவதால மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளாக இருக்கும். இருந்தும் தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியம் தமிழோடு மட்டும் நின்று விடாமல், அதாவது பரீட்சைகளாக இருக்கட்டும், தமிழ் திறன் போட்டிகளாக இருக்கட்டும், எங்களுடைய செங்காந்தல் நிகழ்வாக இருக்கட்டும், அவற்றை எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக எமது மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்வை வைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எங்களுடைய தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியத்தின் கீழ் இருக்கின்ற பாடசாலைகளில் உள்ள எல்லா மாணவர்களையும் இங்கே இணைத்து தமிழர் கல்வி நடுவத்தின் நிர்வாகத்துக்கு கீழ் அமைந்துள்ள பாடசாலைகள் தங்களுக்குள்ள ஒரு விளையாட்டுப் போட்டியை நடத்துகிறார்கள். இருந்தாலும் அந்த விளையாட்டுப் போட்டி எல்லா பாடசாலைகளிலும் எல்லா மாணவர்களாலும் தங்களுடைய திறமையை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எல்லா மாணவர்களையும் இந்த விளையாட்டு நிகழ்வுல ஒன்றிணைத்து மாணவர்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி அவர்களுக்கான நட்பு ரீதியை வளர்த்து ஒவ்வொரு விளையாட்டிலையும் அவர்கள் ஒரு போட்டித்தன்மையுடன் இங்கே பங்கு பெற்றதால நமது மாணவர்களை நாங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். தமிழர் கலை கல்வி நடுவத்தின் விளையாட்டு பிரிவு என்ற வகையிலே. ஏனென்று சொன்னால், எங்களுடைய மாணவர்கள் கல்வியிலே நிறைய சாதனைகளை செய்து வருகிறார்கள். இன்னும் விளையாட்டுகளில் நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கான ஒரு அடித்தளங்களை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். திறமையான மாணவர்களை இனங்கண்டு அவர்கள் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு செல்றதுக்கான வேலை திட்டங்களை செய்து கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். மிக நல்லது, மிகவும் சந்தோஷம். உற்சாகமான பொழுதுகளை தமிழ் சிந்தனை வளத்தை ஊட்டுகின்ற அதே நேரத்தில் உடல் வலுவை, மனப்பாங்குலான வலுவை விளையாட்டு கூடாக வளப்படுத்துவதற்காக தமிழர் கலை கல்வி நடுவம் 2020ஆம் ஆண்டு கோலாகலமான கோடை விளையாட்டு போட்டியை நடத்த இருக்கின்றது. துஷி டீச்சர், சொல்லுங்கள், உங்களுடைய நேச்சரை, உங்களுடைய குணமே குழந்தைகளோடு அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் தொட்டு பார்ப்பது, உணர்வது, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், எப்படி விரும்புகிறார்கள் என்றது. இந்த விளையாட்டு போட்டி வைப்பது தொடர்பான அவர்களுடைய மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இன்று பல பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டு, விளையாட போறான் இல்லை, வெளியில போறான் இல்லை, நிற்கிறான் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறான், கேமோட விளையாடுறான், டிவியை பார்க்கிறான் என்று குற்றச்சாட்டு இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில குழந்தைகளுடைய ஆர்வம் இந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக எப்படி இருக்கிறது?
பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டை நாங்கள் புறந்தள்ள முடியாது. ஆனா, இப்ப நாங்கள் எங்களுடைய நாட்ல நாங்க விளையாட போயிருக்க அயலட்டையில இருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்க விளையாடுறபடியா வெளியிலேயே இந்த நேரம் நிற்போம். இப்ப இந்த நாட்ல பிள்ளைகள விளையாட வாங்க, பூங்காக்கு வாங்கன்னா, அந்த பிள்ளை தனியா போய் நின்று, தனியா ஒரு சறுக்கில விளையாடி, தனியா ஊஞ்சல்ல விளையாடி, அதுல ஒரு சில வேளையில 1, 2 பிள்ளைகள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் வந்தா சேர்ந்து விளையாடுவினமே ஒழிய, அங்கேயும் போய் தனியா விளையாடணும். அதை விட அவைக்கு ஸ்கிரீன் டைம்ல இருக்கிறது இலகுவாக இருந்திருக்கும். இப்ப நாங்கள் பள்ளிக்கூட ரீதியாக விளையாட்டு போட்டி வைக்க அவர்களுக்கு அவர்களோட தெரிஞ்ச பிள்ளைகள் அவர்களுடைய வயது பிள்ளைகளோட விளையாடிக்க இப்ப விளையாட்டு என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் வாரவைகள். இப்ப நாங்கள் எங்களோட பள்ளி ரீதியாக பள்ளிக்கூடங்கள் தங்களோட பள்ளிகளுக்கு இடையில விளையாட்டு போட்டி நடத்துறது. அது பெரிய பள்ளிக்கூடமா இருந்தா, இப்ப கூடின பிள்ளைகள் இருக்கிற பள்ளிக்கூடங்களா இருந்தா அவைகளுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கு. சரியான குறைவான பிள்ளைகள் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு அது சரியான கடினமான அது ஒரு ஃபன் விளையாட்டா இருக்கிறதை ஒழிய உண்மையான ஒரு விளையாட்டு போட்டியாக, தடகள விளையாட்டு போட்டியாக இருக்காது. பார்க்கில் போய் சும்மா ஓட விட்டு சும்மா விளையாடிட்டு ஓகே நாங்கள் விளையாட்டு போட்டி வச்சுட்டோம்னு வர்றதாக இருக்கு. இப்ப தமிழர் கலை கல்வி நடுவம் இந்த விளையாட்டு போட்டியை வைக்கிறதால பிள்ளைகளுக்கு சரியான ஆர்வமா இருக்கு. என்னன்னா தங்களோட வயசு பிள்ளைகளோட போட்டியோட ஓடக்கூடியதா இருக்கு. தங்களுக்கு கட்டாயம் போட்டி போட்டு ஓடி 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் கிடைக்கும். நாள் முழுக்க விளையாட்டு மைதானத்துல அவர்களுடைய வயது பிள்ளைகளோடையே நிக்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதால மிக ஆர்வத்தோட வருகினோம். அவர்கள் மட்டுமில்ல, பெற்றோர் கூட வருகினம் அப்படித்தான் சரியான ஆர்வத்தோட வருகினம். ஏனென்றா கனவேரோட கதைக்கக்கூடியதா இருக்குது. இப்ப எங்களுடைய தமிழ் சமுதாயத்துல ஒருத்தர் கொண்டாட்டங்களை வைக்கிறண்டு இல்லை, ஆனா அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர்களுடைய உறவினர்களோட முடிஞ்சு போற மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கு போக இப்ப ஐக்கியராட்சியம் முழுக்க இருந்து வார மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரோடையும் அவர்கள் கலந்து நாள் முழுக்க எப்படியோ ஒரு நாள் முழுக்க நிக்க போறதால எல்லாரோடையும் கலந்து கதைப்பினோம். பிள்ளைகள் எல்லா விளையாட்டுகளையும் ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியா அன்றைய நாளை பொழுத கழிக்கிறதுக்காக ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்ப பிள்ளைகளுக்கு படிக்கிறது என்றது விட விளையாடுறதுக்கு கூட விருப்பமாக இருக்கு. அப்ப அதுவும் தமிழ் படிக்கிறதுன்றா ஏதோ வேப்பங்காய கிடைக்கிற மாதிரி தான் நினைச்சு கொண்டு வருகிறோம் பள்ளிக்கு, விருப்பம் இல்லாம. ஆனா இப்ப இப்படியான நிகழ்வுகள் வைக்க போய் அந்த அதுகளையும் தங்களுடைய திறமையை காட்ட முடியும் என்றைக்க விருப்பம் இருக்கோ இல்லையோ தமிழ் பள்ளிக்கு நாங்கள் போயிடுவோம் என்று வாரதால எங்களுக்கு அது மற்ற பக்கத்தாலையும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல விடயமாக அமைது. மிக நல்லது, சந்தோஷமாக குழந்தைகளுடைய அந்த மகிழ்வு உலகத்தை அந்த விளையாட்டுக்கு ஊடாக கொடுப்பது நிச்சயமாக அவர்களுடைய உளப்பாங்கை நன்றாக வளர்க்கக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. அந்த உற்சாகம் கொடுக்கின்ற அந்த பாங்கு நாங்கள் கொடுக்க போகின்ற அறிவை, சிந்தனை புலத்தில் கொடுக்க போகின்ற அறிவை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள், உற்சாகமா இருப்பார்கள். கோடையில கொடுக்கிற அந்த பூஸ்ட் தான் நீங்க அடுத்த தொடர்ச்சியாக இருக்கிற ஒவ்வொரு தவணைகளிலேயும் அந்த பிள்ளைகள் இணைந்து உங்களுக்கு உற்சாகமான வெளிப்பாட்டை கொண்டிருப்பாகவே 2 நோக்கங்களையும் விளையாட்டு எப்பொழுதும் விளையாட்டு கலை எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு வளரும் காலத்தில் நிறையவே மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான், அதுக்காக தான் விளையாட்டுகள் கலைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. தமிழர் கலை கல்வி நடுவமும் இதை முக்கியமானது ஒரு விடயமாக எடுத்து இந்த பிள்ளைகளை கிரவுண்டுக்கு மைதானத்துக்கு கொண்டு சென்று அவர்களை உற்சாகப்படுத்துவது மிகவும் வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். சரி, இப்பொழுது என்ன பிரிவினருக்கு என்ன வகையான விளையாட்டு போட்டிகளை நீங்கள் வழி அமைத்திருக்கிறீங்க? நீங்கள் டீச்சர் சொல்லும் பொழுது சொன்னீங்கள் சில பாடசாலைகளில் தனியாக அந்த பாடசாலை அந்த விளையாட்டு போட்டியை நடத்தும் போது ஒரு விளையாட்டுக்குரிய பிள்ளைகளுடைய அளவு போதாமையால் பல வயதினர்களையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு விளையாட்டை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறதால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனித்துவங்கள் அடையாளம் காணப்படாமல் போகின்றன. என்னென்ன பிரிவுக்கு எப்படியான விளையாட்டுகளை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள்? பொதுவாக ஆரம்பத்தில் நாங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எப்படி பிரிவு, என்னென்ன விளையாட்டுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன? நாங்கள் 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிரிவிலிருந்து இந்த விளையாட்டு போட்டி தொடங்குது. 5 வயது கீழ்ப்பட்டவர்கள், 7 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள், 9 வயது கீழ்ப்பட்டவர்கள் என்ற ரீதியில அந்த விளையாட்டு வளர்ந்து கொண்டு போகுது. ஆக கீழ் வயது பிள்ளைகளுக்கு 25 மீட்டர் ஓட்டத்திலிருந்து ஓட்டம் தொடங்கும். பழம் பொறுக்குதல், தடை தாண்டின விளையாட்டுகளாக பழம் பொறுக்குதல் அல்லது பலூன் ஊதி உடைத்தல், சாக்கோட்டம், கயிறடித்தல், இது போன்ற விளையாட்டுகள் கீழ் பிரிவு மாணவர்களுக்கும். மேல் பிரிவு மாணவர்களுக்கு உயரம் பாய்தல், நீளம் பாய்தல், தட்டறிதல், குண்டறிதல், அஞ்சலோட்டம், தடை தாண்டி ஓடுதல், அவர்களுக்கு ஹேர்டில்ஸ் வச்சு விளையாடுற மாதிரியான அந்த விளையாட்டுகளும் இதுல இடம்பெறுகிறது. இந்த வயது பிரிவு நாங்கள்
21 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள், அதாவது பழைய மாணவர்களையும் உள்ளுக்குள்ள இழுக்க வேணும், எங்களோட சேர்த்து வச்சிருக்கணும், எங்களுடைய சமுதாயத்தோட ஒன்றிணைக்க வேணும்ன்றதுக்காண்டி 21 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வரைக்கும் இந்த பிரிவு கொண்டு போறோம். எங்களுக்கு அந்தந்த வயது பிரிவுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து பங்கு பெற்றுற மாதிரி தான் அவர்கள் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள், ஆர்வத்தோட பங்கு பெற்றுகிறார்கள். மிக்க நல்லது. சுபாஷ், 21 வயசு மட்டும் நாங்க விளையாட்டு போட்டி அமைச்சிட்டோம். என்னென்ன போட்டிகள் நடைபெற போனது டீச்சர் சொல்லிட்டேன். பார்வையாளர்களுக்கு பொதுவாக எங்களுடைய தாயகத்துல நடக்கும்போது விளையாட்டுகள்ல இந்த பழம் பொறுக்குதல், கயிறடித்தல், நீளம் பாய்தல், இரும்பாதல் அத்தனையுமே அது பாரம்பரியமான விளையாட்டுகளாக நாங்கள் பார்த்து ரசிச்சதுண்டு. ஆனால் எப்பயுமே ஒரு பார்வையாளருக்கும் பெற்றோர்களுக்கும் கூட சில விளையாட்டுகள் இருக்கும். ஏனென்றால் அவர்களும் உற்சாகமாக பங்கு பிள்ளைகள் ஓடைக்கு அவையும் சைட்டால் ஓடுறது அவைய சில முதலாவதா ஓடி போய் வந்துருவின பக்கத்தால் ஓடுறாங்க, ஓடு ஓடு ஓடுன்னு. அதே மாதிரி அந்த பெற்றோர்களுடைய பங்களிப்புக்காக ஏதாவது விளையாட்டுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக. இப்ப எங்க ஒரு விளையாட்டு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னாலும் கடைசியில பெற்றோர்களுக்கு ஒரு நிகழ்வு அங்கு இருந்துதான் இருக்கின்றது. அதே மாதிரி நாங்களும் பெற்றோர்களுக்கான ஒரு ஓட்ட போட்டி ஏதோ ஒன்றை கண்டிப்பாக அங்கே நடாத்துவோம். அப்படி நடாத்துவதனூடாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தாங்களும் இன்னும் விளையாடி கொண்டு இருக்கின்றோம், தாங்கள் இன்னும் அதே உற்சாகத்துடன் இருக்கின்றோம். அப்ப பிள்ளை நினைக்கும் அப்பாவோ அம்மாவோ இந்த வயசுலயும் இதை செய்ய நாங்கள் இன்னும் செய்யணும் என்று சொல்லி ஒரு உற்சாகம் அவர்களுக்குள்ளே வரும். கண்டிப்பாக அப்படி ஒரு நிகழ்வு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நன்றி. எனக்கு சுபாசனுடைய ஓட்ட போட்டியோட நான் பங்கு பெற்றதை பார்த்திருந்தேன். பக்கத்துல தாயும் மகளும் அவ்வளவு சுபாசை விட ஓடி இருவாங்களோ என்ற பயமா இருந்தது. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு சந்தோஷமாக. நான் நினைக்கிறேன் முதலாவதோ 2வது வந்தீங்க போல இல்லையா அந்த இடத்துல? சரி, மிகவும் உற்சாகமாக நீங்கள் தொடர்ந்தும் விளையாட்டோடு இருக்கிறவர்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியை நடத்துவதிலும் நீங்கள் நிர்வாக பிரிவில் இருந்து கொண்டு அதை வழிநடத்துவதற்கு மிக முக்கியமாக இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டி எங்க நடைபெற போகின்றது, எப்போது நடைபெற போகின்றது, அந்த விவரங்களை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இன்னும் பாடசாலை தவிர்ந்த ஏனையவர்கள் வந்து பார்ப்பதற்குரிய வசதிகளை கொடுக்கும். இது வந்து ஒய்ஸ்டர்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் சென்டர் என்ற இடத்துல நடக்க போகுது. 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில தொடங்கி பின்னேரம் வரைக்கும் இந்த விளையாட்டு போட்டி நடக்கும். மேற்கு லண்டன்ல இருக்கிறது ஆஸ்திரேலி விளையாட்டு மைதானம். அந்த இடத்துல மேற்கு லண்டன் பகுதியில இருக்கிற, இப்ப நீங்க எந்த பகுதியான பாடசாலை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களே, பிரித்தானியாவின் அத்தனை பெரும்பாலான பகுதிகளில் இருந்து பங்கு பெற்றுவதற்காக ஆட்கள் வருகின்றார்கள். சரி, இந்த விளையாட்டு போட்டியை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்னவாக இருக்கிறது? எப்படி நீங்க மாணவர்களை தெரிவு செய்யுங்கள்? இப்ப அந்த நிர்வாக வேலைகள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது? பிள்ளைகளை தெரிவு செய்யப்பட்டார்களா? எப்படி அப்ளிகேஷன்ஸ் விளையாட்டுக்கு தெரிவு செய்கிறீங்களன்றதை பற்றி சொல்லுங்க. இந்த ப்ராசஸ் என்ன நிலையில இருக்கிறது? நாங்கள் இப்பொழுது வந்து மின்னஞ்சல் ஊடாக பள்ளிகளை தொடர்பு கொண்டு விளையாட்டு நிகழ்வுகள் என்னென்ன வயது பிரிவுக்கு என்னென்ன விளையாட்டு நிகழ்வுகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில அந்தந்த விளையாட்டுல ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய விளையாட்டுகளை தெரிவு செய்யலாம். ஆக கூடுதலாக 3 விளையாட்டுகளை மட்டுமே ஒரு விளையாட்டு வீரரோ வீராங்கனை தெரிவு செய்யக்கூடிய இருக்கும். அதிலேயும் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3 மைதான நிகழ்ச்சி, அதாவது 3 ஓட்ட நிகழ்வுகள் நாங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் 2 ஓட்ட நிகழ்வுகளை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து மற்றொரு மைதான நிகழ்ச்சியை அவர்கள் கண்டிப்பாக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடையும் அங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அதை தாண்டி பள்ளிகளுக்கு எப்படி தெரிவு செய்ய வழங்கப்பட்டிருக்கின்றன? இப்ப பெரும்பாலான பள்ளிகள் மற்றது அப்ப ஆல்ரெடி நாங்கள் இந்த படிவம் பள்ளிகளுக்கு அனுப்பி இருக்கிறோம். அப்ப அவர்கள் அந்த படிவங்களை தெரிவு செய்து திருப்பி அனுப்பின பிறகு மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில நாங்கள் விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில ஓகே நாங்கள் இத்தனை ஹீட்ஸ் வைக்கணும் அப்படியான வேலை திட்டங்கள் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எங்களோட அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏனெண்டா ஒரு ஷோர்ட் நிகழ்வில் ஒரு 8 ட்ராக் தான் கூடுதலாக இருக்கும். அப்ப அதுக்கேற்ற வகையில மாணவர்கள குழுவை நாங்கள் பிரித்து முதல் ஹீட்ஸ் சம்பந்தமான போட்டிகளை நடாத்தி தான் அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை செய்து இறுதி போட்டியை கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். முற்றுமுழுதாக தாயகமாக இருக்கட்டும், இங்கே நாங்கள் புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும், கூடுதலான விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சில மாணவர்கள் சில குறிப்பிட்ட ஒரு விளையாட்டு தான் சிறப்பாக இருப்பார்கள். அப்ப அந்த விளையாட்டு கண்டும் சில மாணவர்கள் இருப்பார்கள். அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த தகவலை நாங்கள் அவைக்கு அனுப்பி இருக்கிறோம்.
மிக நல்லது. உற்சாகமான இப்ப பிள்ளைகள் எல்லாரும் அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ் சென்டர்ல இந்த விளையாட்டு போட்டி கோலாகலமாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. பொதுவாக தாயகத்தில் பார்க்கும் பொழுது இல்லங்கள் பிரிக்கப்பட்டு அந்த இல்லங்களுக்குள் ஒரு ஒற்றுமை, இல்லங்களுக்காக வெற்றி பெற வைக்கிற விளையாட்டுகள் எல்லாம் அங்க நிறைய இருக்கிறது. இப்போ இல்லங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து இல்லங்களுக்கு இந்த உங்களுடைய இல்லங்கள் பிரிக்கப்படுகின்றவா அல்லது பாடசாலைகள் ரீதியாக நடத்தப்படுகின்றதா? எப்படியாக இந்த போட்டி அமைக்கப்பட்டது? இல்லங்கள் பிரிக்கப்படையில இது பள்ளிகளுக்கு இடையில மட்டும்தான். இப்போ பள்ளிகளுக்கு இடையில இல்லங்கள் விளையாட்டு போட்டிகள் நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். ஐக்கிய ராஜ்யம் முழுக்க நடக்குது. ஆனால் எங்களோட இதில் இன்னும் அந்த இல்ல பிரிவுக்குள்ள போகையில் நாங்கள் பள்ளிகளுக்கு ரீதியாகத்தான் விரைவினோம். பள்ளிகள் ரீதியாக பள்ளி தலைமை ஆசிரியர்களும் சேர்ந்து பிள்ளைகளை தெரிவு செய்து அனுப்ப போயினோம். நீங்கள் அந்த தெரிவு சம்மந்தமாக கேட்க பள்ளிகளுக்கு இடையில அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவை தங்களோட பள்ளிக்கு இடையில ஒரு விளையாட்டு போட்டி வைத்தோ அல்லது என்ன செய்து போட்டு பிள்ளைகளை தெரிவு செய்து அனுப்ப போயினோம். பல பாடசாலைகள் இணையும் பொழுது இல்லங்களாக பிரிப்பது சரியான கடினமான பணிதான். தனியாக ஒரு பாடசாலை நடக்கும்போது இல்ல போட்டிகள் உருவாகுவது அது இலகுவான விடயது. நான் அந்த சில இடங்களில் பார்த்திருக்கேன். நல்ல ஒவ்வொரு கலரா ஒவ்வொரு நிறங்களாக அவர்கள் அணிந்து கொண்டு மிகவும் உற்சாகமாக தங்களுடைய இல்லத்தை வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பார்கள். அது மாதிரி இருக்குமா என்ற ஒரு சிந்தனையில் நான் கேட்டேன். சரி, இப்ப இந்த இல்ல விளையாட்டு மெய் வல்லுநர் போட்டி என்ற இது நடைபெறுகின்ற இந்த பட்சத்துல என்ன விதமான பரிசில்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அல்லது வெற்றியாளர்கள் எப்படி அவர்கள் மாண்பேற்றப்படுவார்கள் அல்லது வெற்றியை கொண்டாட செய்வார்கள்? அதுக்கு அவர்களுக்கான பரிசில்கள் அல்லது கேடயங்கள் அது வழங்குவதற்காக எப்படியான ஆயத்தங்கள் இருக்கு? விளையாட்டு நிகழ்வில பங்கு பெற்றி 1ஆம் 2ஆம் 3ஆம் இடம் பெறுபவர்களுக்கு நாங்கள் பதக்கங்களை வழங்க இருக்கின்றோம். அதாவது 1ஆம் இடம் பெறுவதற்கு தங்கப்பதக்கமும், 2ஆம் இடம் பெறுவதற்கு சில்வர் உள்ள பதக்கமும், 3ஆம் இடம் பெறுவதற்கு வெண்கலத்தில பதக்கமும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு வயது பிரிவிலையும் 3 விளையாட்டிலையும் முதலிடம் பெறுபவர்களுக்கு வெற்றி கேடயங்களையும் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி என்றா சொன்னாதான் மாணவர்கள் அதிகமாக போட்டித்தன்மையுடன் தங்களோட முழு முயற்சியை கொடுத்து 3 விளையாட்டிலே நாங்கள் கண்டிப்பா வெல்வோணும் என்று சொல்லி உழைப்பார்கள். அதுவும் ஒரு வகையில ஒரு உற்சாகப்படுத்துற நிகழ்வாகத்தான் இருக்கும். மிக நல்லது. இந்த நேரத்துல நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் இது நாங்கள் தாயகத்தில் எல்லாம் இப்ப உங்கள் இருவரையும் பார்க்கும்போது விளையாட்டில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக உற்சாகமாக வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் இப்ப விளையாட்டு வீராங்கனை போலதான் எனக்கு இருக்கிறது உங்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது. ஆகவே தாயகத்தில் இருந்து பல விளையாட்டுகளோடு பங்கு பெற்றி பல போட்டிகளில் பங்கு பெற்றி மாவட்ட ரீதியாக கொத்தணி ரீதியாக போட்டிகளில் பங்கு பெற்றி இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களில் அடுத்த தலைமுறைக்கு இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துவது அந்த விளையாட்டு போட்டிகளின் நிர்வாக பணிகளில் ஈடுபடுவது தொடர்பாக உங்களுடைய இருவருடைய மன பதிவு எப்படி இருக்கிறது? மனம் எப்படி என்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறது என்று கொண்டும் நீங்கள் அங்கே தாயகத்தையும் இங்கேயும் ஒப்பிட்டு கூட சொல்லலாம். தாயகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அங்க 3 தவணைகள்ல 1வது தவணையில எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் விளையாட்டு போட்டி தான் நடந்து கொண்டிருக்கும். முதல் பள்ளியிடையில் நீங்க சொன்ன மாதிரி இல்ல விளையாட்டு போட்டி, பிறகு அந்த இல்ல விளையாட்டு போட்டியில முதல் 3 இடம் வார புள்ளிகளை பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்த பள்ளிக்கூடங்களுக்கு இடையிலான கோட்ட மட்ட போட்டி, வலய மட்ட போட்டி, பிறகு மாகாண மட்ட போட்டி என்று கொண்டு போவினோம். எங்களுக்கு அந்த அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இங்க பிள்ளைகளுக்கு குறைவு. அதை விட இங்க விளையாட்டு போட்டி அப்படி பள்ளிகளுக்கு இடையில இவ்வளவு காலம் நடக்கையும் இல்லை. இப்ப பள்ளிகளுக்கு இடையில நடந்து விளையாட்டு போட்டி முடிய பிள்ளைகள் மற்ற பள்ளிக்குள்ள நடந்த விளையாட்டு போட்டி முடிஞ்சு பள்ளிகளுக்கு இடையில இருக்கிற விளையாட்டு போட்டிக்கு வர போயினோம். அது இப்படியோ இது ஒரு நல்ல வரவேற்பான விடயமா எனக்கு இருக்கு. ஏனென்றா தாயகத்துல 1வது தவணை கூடுதலாக விளையாட்டோட தான் போறது. ஏனென்றா முதல் பள்ளிக்கிடையில பிறகு அப்படி போக கட்டாயமாக 1ஆம் தவணை முழுதாக விளையாட்டு போட்டியோட போய் கொண்டிருக்கோம். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இவ்வளவு காலம் இருக்கே இல்லை. இப்ப தேர்வெல்லாம் முடிஞ்சு போட்டும் விளையாட்டு போட்டிக்கு போக கோடை காலம் ஆங்கில பள்ளியிலையும் விடுமுறை விடுற காலமா இருக்கிறபடியா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையுது பள்ளி லீவ் விடுமுறைக்குள்ள. அப்ப இனி எல்லா பள்ளிகளுக்கும் இடையிலையும் நடக்கிறபடியா உண்மையிலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு திறமைய பிள்ளைகள் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நான் நம்புறேன். தாயகத்துல இருக்கும்போது நிறைய குறும்புத்தனமான வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். கல்வியைக்கு போகாம விளையாட்டுக்கு எத்தனையோ தடவை நாங்கள் போயிருக்கிறோம். அப்பைக்கு எல்லாம் நிறைய தண்டனைகளை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்.
என்ற அந்தந்த வயசுல சில நேரம் உங்களுக்கு விளையாட்டு முக்கியமா இருக்கும். கிரிக்கெட் அடிக்கிறது, அது அடிக்கிறது என்று சொன்னால் எப்படியாவது கிளாஸை கட் பண்ணிட்டு ஓடிடணும் என்று சொல்லி. ஆனா இப்ப அதை யோசிச்சு பார்க்க நாங்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறோம். அப்படி நாங்கள் செய்திருக்க கூடாது என்றதெல்லாம் எனக்கு அந்த மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப அந்த பிள்ளைகளை வழி நடத்திக்க ஏனெண்டா ஒன்றை கட் பண்ணிட்டு நாங்கள் இன்னொன்றுக்கு ஓடுறோம். ஆனா ரெண்டையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்களை வழி அமைத்து கொள்ளணும் என்ற ஒரு பக்குவத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால தான் நான் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், நீங்கள் ஒன்றை கட் பண்ணிட்டு இன்னொன்றுக்கு ஓடாதீங்கோ, அதையும் சேர்த்து பரலலா கொண்டு போறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் தேடணும் என்றதை நான் இந்த இளைய சமுதாயத்துக்கு சொல்றேன். சுபாஷ் சொல்லி கொண்டு கேட்க எனக்கு கொண்டு விளங்கினேன்டா இப்போ அங்கே விளையாட்டு போட்டிக்கு போகிறதுக்காண்டி வகுப்புகளை கட் பண்ணேன்ற இங்கே பிள்ளைகளை நாங்கள் வகுப்பை கட் பண்ணி வரணுமென்று இல்லாமல் தான் பிள்ளைகள் வருகினோம். அவை ஆர்வத்தோடு வருகினோம். ஆனால் அவைகளுக்கு விளையாடுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் தானே கட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் யோசிக்கணும். அப்போ அதால் இங்கே எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய திறமையை, ஒற்றுமையை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான அல்லது அவர்களுடைய மைதானத்தினுக்குரிய நேரத்தை கூட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையுதுன்றதுல மிக மிக மகிழ்ச்சியோட நாங்கள் வரவேற்கிறோம். நல்லது. இந்த என்னுடைய பாடசாலை காலங்களில் நாங்கள் பாடசாலையில் விளையாடுறதுக்கு அப்பால நாங்கள் கோட்டமட்ட மாவட்ட மட்டத்துக்கு போகும் பொழுது இந்த ஏனைய பாடசாலை மாணவர்களோடு கூட எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு. இப்பயும் பல வீராங்கனைகளுடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அவர்கள் எப்படி விளையாடுவார்கள். உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ்லேருந்து 2 கேர்ள்ஸ் நல்லாக விளையாடுவார்கள். ஒவ்வொருவருடைய பேரும் கூட ஞாபகம் இருக்கு. அவர்களோடு நட்புறவு ரீதியாக கூட எங்களுடைய உறவு இருக்கின்றது. ஆகவே இந்த விளையாட்டுக்கூடாக நாங்கள் கண்டுகொண்ட உறவுகள் கூட தொடர்ச்சியாக நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்கள் துஷித் டீச்சர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாடசாலைகளுக்குள்ள மட்டும் கண்டுகொண்ட உறவு அந்த தமிழ் சகுமம் விரிவாக்கம் அடைந்து அனைத்து பாடசாலைகளையும் பிரித்தானியாவில் இருக்கின்ற பல பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகள் ஒன்றாக சந்திக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான தருணமாக நிகழ்வாக இந்த தமிழர் கலை கல்வி நடுவ ஐக்கிய ராஜ்யத்தினுடைய விளையாட்டு போட்டி, மெய்வல்லுநர் போட்டி நடைபெற இருக்கின்றது என்பது பெரும் சந்தோஷத்தை தருகின்றது. சமூக ஒருங்கிணைப்புக்கான ஒரு இடமாகவும் கூட இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய கருத்து மட்டும். உங்களுக்கும் அந்த நோக்கம் இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஏதாவது எப்படியான அழைப்பை நீங்க மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்க போறீர்கள் என்பதை நிறைவாக சொல்லி. நாங்கள் விளையாட்டு போட்டி நிகழ்வு சம்பந்தமாக ஏற்கனவே பாடசாலைகளுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். எத்தனையாம் தேதி நடைபெற போகின்றது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்லையும் குறிப்பாக இப்ப நீங்கள் கூட இந்த நிகழ்வை எங்களுக்காக செய்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது நிறைய பெற்றோர்கள், பார்வையாளரை சென்றடைய போகின்றது விரைவில். அதே மாதிரி எவ்வளவு என்னென்ன வழிகளில் நாங்கள் பார்வையாளர்களுக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்லாமோ, எத்தனையோ வாட்ஸ்அப் தளங்களாக இருக்கணும், கூடுதலாக இப்போ சோசியல் மீடியா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. ஒரு விஷயத்தையும் நாங்கள் மற்றவர்களுக்கு கடத்துவதற்கு அந்த வகையான வழியில தான் நாங்கள் பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் இந்த விளையாட்டு நிகழ்வுக்கு அழைத்து வருவோம். நன்றி. இல்லை, இப்போ நாங்கள் எங்கட பள்ளிகள் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோருக்கும் திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கு பிள்ளைகளை பங்கு பெற்ற வரைக்கும் பெற்றோர் தங்களோட பெற்றோர் மட்டும் வராமல் அவர்கள் தங்களுடைய உறவுகளையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வரணும். அப்போ அந்த ரீதியாக பெற்றோர்களுக்கு அல்லது எங்களுடைய சமூக மட்டத்துக்கு இது போய் சேரும். சுபாஷ் சொன்னது போல சோசியல் மீடியாக்களும் எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக நல்லது. பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப என்னுடைய மகள் கூட சில உலகப்ப நான் பாக்குக்கு போயிட்டு வரணும்மா என்று சொன்னா நாங்க ஃபுல்லா அந்த தனியைத்தான் சறுக்கில விளையாடும். சைக்கிள் அதுல ஒரு 4-5 தான் தனியா சுத்தி போட்டு வீட்டுக்கு வரும் பொழுது பெரும் கவலையாக இருக்கிறது. நாங்கள் வீட்டுக்கு வழியில் வந்து இல்ல வீட்டுக்கு முன்னால் இருக்கிற எங்களோட பெருவட்டி என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய முன்னுக்கு இருக்க அந்த வெளியில அத்தனை பேர் நின்று விளையாடுவோம். கோயிலால பள்ளிக்கூடத்தால வர அத்தனை பேரும். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த நீங்கள் அதை சுட்டி காட்டிய விஷயம் அதனை கடந்து, ஆகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற்ற வைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமை. என்றால் அந்த பிள்ளை அது கூடாக பலரை கண்டுகொள்ளும், பலருடைய ஆளுமைகளை போற்றுவதற்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளும். தனித்தனியாக நான் என்ற அந்த சுயநல வட்டத்துக்குள்ளே கடந்து இன்னொருடைய ஆளுமைகளை, இல்லொரு ஆற்றல்களை, திறமைகளை மெச்சக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய விளையாட்டு போட்டியாக இந்த தமிழர் கலை கல்வி நடுவத்தின் விளையாட்டு போட்டி அமைய இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி 2 ஆசிரியர்களும் வந்து மிக உற்சாகமாக தாயகத்திலிருந்து இன்னும் அவர்கள் ஓட்டத்தை முடிக்கவில்லை, இன்னும் அவருடைய கையில
அந்த ரிலே தடியை வச்சுக்கொண்டு ஓடுறார்கள், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டும் என்பதற்கு. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், நீங்களும் உற்சாகமாயிருங்கள். எல்லோருமே மைதானத்துக்கு இறங்கி சென்று அந்த குழந்தைகளை தனியாக நாங்கள் பெற்றோர்கள் மட்டும் பார்ப்பதல்ல, ஏனைய குழுமங்களும் சேர்ந்து பலரும் அவர்களுடைய திறமைகளை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். ஆகவே தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய இந்த பெருமுயற்சிக்கு பெற்றோர்களை சுற்றிய உறவுகள் வட்டம், உறவுகளை சுற்றிய நண்பர்கள் வட்டம் அத்தனை பேரும் சென்று நீங்கள் இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள், அதே நேரம் நீங்கள் உற்சாகமாயிருங்கள், உங்களுக்கான புதிய உறவுகள் நண்பர்களை சந்தியுங்கள். ஒன்றாக கூடி மகிழ்வதற்கான கோடையினுடைய மெய்வல்லுனர் போட்டியில நீங்க கலந்து கொள்வீர்கள் என்று அவர்களோடு சேர்ந்து மெய்வழிக்கூடாக என்னுடைய வேண்டுகோளையும் உங்களிடம் நான் தெரிவிக்கின்றேன். பங்கு பற்றிய இந்த நேரத்திலே உங்களுடைய நேரத்தை தந்து இந்த விளையாட்டுத்துறை தொடர்பான ஒரு ஆர்வத்தையும் தாயக அனுபவத்தையும் அதனை கடந்து தமிழர் கலை கல்வி நிறுவனத்தினுடைய ஐக்கியராட்சியத்தில் எடுக்கின்ற இந்த முக்கியமான தருணத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டும். தமிழர் கலை கல்வி நடுவம் முன்னெடுக்கின்ற இந்த மெய்வல்லுனர் போட்டி சிறப்பாக அமைய மெய்வல்லுனுடைய வாழ்த்து. இந்த சந்தோஷமான நிகழ்வை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கும் தமிழர் கலை கல்வி நடுவத்தின் விளையாட்டு பிரிவு சார்பாக எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்லது. இன்றைய மெய்வழியினுடைய சமூக வெளியில் தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய மெய்வல்லுனர் போட்டி தொடர்பான விவரமான விடயங்களோடு திரு சுபாஸ்கரன் சிவலிங்கம் அவர்கள், திருமதி துஷ்யந்தி பாலசுந்தரம் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய உற்சாகத்தை, உங்களுடைய கைதட்டலை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான உளப்பாங்கோடு வளர்வதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.